ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பீங்களா, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான இந்த வீடியோ தான். ஓகேங்களா? என்னென்னு கேட்டால், நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் போட முடியாமல் இருப்பீங்க, அவங்களுக்கு உண்டான வீடியோ அது. ஓகேங்களா? இப்போ இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, விவி டிஎன்பிஎஸ்சி அகாடமி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கொஷின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு நம்ம ஜிஎஸ்க்கு வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கொஷின் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த கொஷின்ஸோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க வரோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் வந்து இந்த கொஸ்டினில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற என்னென்ன கவர் ஆகிக்குங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு இந்த கொஸ்டின் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, விவி டிஎன்பிஎஸ்சி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே விவி டிஎன்பிஎஸ்சி அகாடமிலேருந்து நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்த கொஸ்டின்ஸும் கிடையாது, நமக்கு அந்த ஹிஸ்ட்ரி இருக்குங்களா, ஹிஸ்ட்ரியும் நம்ம ரெண்டு இதுவும் சேர்த்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதோட ரிவ்யூ பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விவி டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இவங்ககிட்ட வந்து புக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது புக்ஸை நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் வந்து புக்ஸாக கூட வாங்கிக்கலாம். புக்ஸும் இருக்குது. இப்போ வந்து நிறைய பேர் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருப்பீங்க, அவங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து எங்கேயும் ஆன்லைனில் வந்துட்டு வரும். ஆனால் இருந்தாலும் நம்ம ஜெராக்ஸ் போட்டு படிக்க வேண்டிய நிலமையில் இருக்க மாட்டோம். ஓகேங்களா? அதுக்காக வந்து இவங்க வந்து கொஸ்டின்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கொஸ்டின்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? 2025 நியூ சிலபஸ் பேஸில் பொது அறிவுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூனிட் 3 இருக்குங்களா, அதுக்கு புரிஞ்சுதுங்களா? யூனிட் 3 என்னென்ன கவர் ஆகுது, வரலாறுமே இந்த இதிசிக்கு மொத்தம் 10 கொஸ்டினாக, அந்த 10 கொஸ்டின்ஸுக்கும் உண்டான உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதிலே ஃபஸ்ட்டு சிலபஸ் கொடுத்துட்றாங்க. ஓகே, அந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த யூனிட் 6ல் யூனிட் 3ல் சிலபஸ் பார்த்துங்க, மொத்தம் 4 இருக்குது. அந்த 4ல் என்னென்ன கவர் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் எத்தனை டெஸ்ட்டுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மொத்தம் ஒரு 15 டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? அந்த 18 டெஸ்ட்டு. அப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக படிச்சுட்டு ரிவிஷன் டைமில் சொல்கிறேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ரிவிஷன் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அது எப்படின்னா, ரிவிஷன் டைமில் வந்து ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு, அப்போது ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரிலையும் ஐஎன்எம்மே நீங்கள் எந்தளவுக்கு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இது வந்து புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ், புக்கில் இருக்கிறதும் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ அந்த கொஸ்டின்ஸ் ரிவ்யூ பார்த்துடலாம். இப்போ பார்த்துக்கோங்க, மொத்தம் இதுதான் அந்த கொஸ்டின்ஸு. உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து இப்போ படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டு இது தான். ஓகேவா? ஃபஸ்ட் செட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் செட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு உண்டான டெஸ்ட்டுக்கு உண்டான வேட்டர் ஸ்டடி, மொத்தம் எத்தனை டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறோட வேட்டர் ஸ்டடி. ஓகேங்களா? மொத்தம் ஒரு 15 டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? மொத்தமாக ஐஎன்எம்முக்கும் ஹிஸ்ட்ரிக்கு சேர்த்து ஒரு 15 டெஸ்ட்டு இருக்குது. ஓகே, இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு பேப்பரில் உங்களுக்கு வந்து 15 செட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கீ. ஓகேங்களா? அந்த 15 இதுக்கும் ஒரு கீ கொடுத்துட்றாங்க, புரிஞ்சுதுங்களா? 15 இதுக்கு ஒரு கீ கொடுத்துட்டு, இதில் வந்து அங்கே பாருங்க, இதை வந்து ஒரே பேஜில் முடிச்சிடுறாங்க. இதை வந்து ஒரே பேஜில் முடிச்சிடுறாங்களா, வந்து அவ்வளோதான். நமக்கு வந்து ஒரு பேஜில் முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே, இது தனியாக வச்சிடலாம். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு மொத்தம் இந்த 15 டெஸ்ட்டுக்கு உண்டான ஒரு ஓஎம்ஆர் கொடுக்குறாங்க. ஓகேவா? 15 டெஸ்ட்டுக்கு உண்டான ஓஎம்ஆர். இது வந்து விவி டிஎன்பிஎஸ்சியோடது ஒரு 15 டெஸ்ட்டுக்கான ஓஎம்ஆர், அவ்வளோதான். இப்போது பார்த்துட்டிங்கன்னா இது வந்து டெஸ்ட்டு ஃபஸ்ட் 15 டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 15 டெஸ்ட் ஆகுது. அப்போ இதோட இன்க்ளூட் என்னென்ன ஆச்சுன்னா, ஒரு லெட் ஒன்று இன்க்ளூட் பண்ணாங்க. ஓகேங்களா? பிளாக்ல லெட் ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதான். சரி, ஓகே, இது இவ்வளோதான் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்துச்சு எனக்கு. இப்போது டெஸ்ட்டு 15, அந்த 15ல் வேட்டு ஸ்டடி இருக்குது. பார்த்தீங்களா? அந்த வேட்டு ஸ்டடி இந்திய பயன்பாட்டு இந்திய இயல்புகள், வேட்டின் மட்டுமே, இது எத்திக்ஸ் புக் ரெண்டுமே, 12th எத்திக்ஸு. மொத்தத்தில் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது? 80 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து மொத்தம் 80 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது நீங்கள் அந்த 2 பாடம் ஒட்டுக்கா படிச்சுட்டு 80 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, இப்போ ஒரு இதில் 40, ஒரு இதில் 40 அப்படி எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் படிச்சிங்கனாவே, நீங்கள் இந்த புக்கில் இருக்கிற லைன் பை லைன் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ஈஸி. ஓகேங்களா? இப்போது 15 டெஸ்ட்டா, அப்புறம் அடுத்து 14 டெஸ்ட்டு வேட்டர் ஸ்டடி பாருங்கள். தமிழக விடுதலை போராட்டம்னு தமிழ்நாட்டு சமூக மாற்றங்கள் கொடுத்துருக்காங்களா, இதுவும் அதே மாதிரி தான். 100 கொஸ்டின், இதில் 50, அதில் 50 கொடுத்துருக்காங்களா. நமக்கு வந்து இந்த மாதிரி பாடம் எடுத்து நீங்கள் இப்படி படிக்கும்போது நமக்கு தெளிவாக புரியும், இது வந்து புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் அப்படின்னு புரியும். ஒருவேளை புக்கில் இல்லைனா கூட நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ஒவ்வொரு வேட்டர் ஸ்டடி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம வந்து வேட்டர் ஸ்டடி இல்லாமல் இருப்போம், ஆனால் இவங்க வந்து கரெக்டான வேட்டர் ஸ்டடி. டெஸ்ட்டு 13, வேட்டர் ஸ்டடி என்ன, நீங்கள் எதை பற்றி டெஸ்ட்டு போட போகிறீங்க, அதோட வேட்டர் ஸ்டடி என்ன, அவ்வளோதான். இதில் இது ஹிஸ்ட்ரியில் 3 இது போட்டாங்களா, அவ்வளோதான். இதுலேயே ஒரு 100 கொஷின் இருக்குது. ஆமாம், இதுலேயே ஒரு 100 கொஷின். ஓகேங்களா? இப்படி நம்ம படிக்கும்போது நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் தெளிவாக ஒரு வேட்டர் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 15 டெஸ்ட்டு இருக்குது. ஓகேங்களா? இந்த கொஷின்ஸ் வேணும்னா இங்கே பாருங்கள், புக்ஸ் ஃபார் ஆர்டர்னு இருக்குது. அந்த இடத்துல
நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டாலும் சரி, நீங்கள் கூகுள் குரோமில் கூட விவிடிஎன்பிசி அகாடமி கான்டாக்ட் போட்டாலும் வந்துடும். இல்லைனா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் தரேன், ஓகேங்களா? அவங்க நம்பர் வந்து நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து நல்லாவே இருக்குது, ஓகேங்களா? நான் பார்த்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஏன்னு கேட்டால் மொத்தம் 15 டெஸ்ட்டு. நாம் வந்து ஒரே மட்டமாக அத்தனை டெஸ்ட்டு போடாமல் ஒரு 2-3 பாடம் படிச்சுட்டு நம்ம டெஸ்ட்டு போட்டோம்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும். நம்ம வந்து புக் சோர்ஸில் கொஞ்சம் வீக்காக இருக்கும் அப்படின்னா நம்ம இன்னும் நம்மளை தெளிவுபடுத்தணும், ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிடும், ஓகேங்களா? இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரிவிஷன் டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரிவிஷன் டைமில் நான் நிறையா வந்து கொஸ்டின்ஸ் தான் போட்டு பார்க்கணும், ஓகேங்களா? நீங்கள் புக் கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்கும்போது நமக்கு டிஎன்பிசியே புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. அதனால் நம்ம புக் கொஸ்டின்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது இன்னுமே நல்லாயிருக்கும், ஓகேங்களா? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிடையாது. வெறும் ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம் வந்துருக்குங்களா, அந்த 2க்கும் மட்டும்தான் இவங்க கொஸ்டின் விட்டுருக்காங்க. இன்னும் போக பாலிட்டிலேருந்து எல்லாம் சாரி விட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுவும் விட்டாங்கன்னா நம்ம சேனல் இந்த கொஸ்டின்ஸ் ரிவ்யூ நான் போட்டுக்கிட்டே இருக்கேன், ஓகேங்களா? ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் தரமாகவே இருக்குது. ஏன்னா இவங்க அவுட் சோர்ஸ் அதிகமாக போகல. ஏன்னா நமக்கு ஸ்கூல் புக் பேஸாக கேட்க போகிறாங்க. நம்ம அவுட் சோர்ஸ்னு போனோம்னா என்றைக்கு நம்ம ஸ்கூல் புக்கெல்லாம் படிக்கிறது இல்லையா? அதனால் நம்ம வந்து புக்கில் நம்ம தெளிவாக இருந்துட்டோம்னாவே நமக்கு வந்து இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போயிடும் இல்லையா? அதனால் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வாங்குறவங்க வாங்கிக்கலாம், ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் நல்லா தான் இருக்குது. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நான் மறுபடியும் சொல்லிடுறேன். செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் வந்து வேறு எந்த அகாடமியில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, நான் வந்து ஒரு பாட வயசு நான் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கணும். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்க்காம ஒரு பாட வயசு நான் டெஸ்ட் போட்டு பார்க்குறவங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா இந்த இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ பாருங்க, ஒரு கொஸ்டின்ஸ் ஒரு டெஸ்ட்டு போட்டுறீங்க, போட்டு ஒரு தப்பாக போட்டிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் எங்கே இருக்குது? மொத்தம் அந்த வேட்டர் ஸ்டடியில் 3 லெசன் கொடுத்துருக்காங்களா, அந்த 3 லெசன் இந்த கொஸ்டின் எங்கே இருக்குது எழுதி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டைமில் நம்ம வந்து இதில் தான் கொஞ்சம் வீக்காக இருக்கும் அப்படின்னா இந்த பாடம் நம்ம மறுபடியும் தெளிவாக அடித்து படிச்சிடலாம் இல்லையா? இந்த டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு மறுபடியும் அந்த பாடத்தை இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாடம் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் இந்த டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு மறுபடியும் அந்த பாடம் படித்தாலும் நமக்கு வந்து நல்ல ரிவிஷன் தான். இல்லை நீங்கள் நல்லா தெளிவாக ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் போட்டு பார்த்தாலும் நல்லது தான், ஓகேங்களா? மொத்தம் 7 டெஸ்ட் எடுத்து காமிச்சிட்டேன்னா இது வந்து 6ஆவது டெஸ்ட்டு விஜயநகர பாமணி அரசுது. அடுத்தது மராத்தியர் பேஷ்வாக்கள் இருக்குங்களா, அது 7th கவர் ஆகும் அந்த கொஸ்டின்ஸ் இது. அப்புறம் முகலாயர் இருக்குங்களா, இது வந்து முகலாயரோடது, ஓகேவா? பார்த்துக்கோங்க. 4ஆவது டெஸ்ட் வந்து முகலாயரோடது. நீங்கள் ஒரு டெய்லி ஒரு ஷெடியூல் வச்சுக்கலாம். இப்போ வந்து 15 டெஸ்ட் இருக்குது. இதுக்கு நீங்கள் வந்து மொத்தமாக நீங்கள் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு 3 days எடுத்துக்கலாம் கூட இந்த கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் போதும். ஏன்னா நீங்கள் டிக் பண்ணிட்டு போகிறதானே ஒரு நாள், அப்படியா சரின்ட்டு தெளிவாக முடிச்சிடலாம், புரியுதுங்களா? நான் சொல்கிறது ஆல்ரெடி படித்து வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே இந்த கொஸ்டின்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3ஆம் டெஸ்ட் முடிஞ்சிச்சா? அப்புறம் பாருங்கள், வேட்டர் ஸ்டடியில் என்ன இருக்குது இங்கே பார்த்துக்கோங்க. வேட்டர் ஸ்டடியில் டெஸ்ட் 2 பேரரசன் காலம் குப்தர் மட்டும், இது ஹிஸ்ட்ரி 11th குப்தர். அடுத்து வந்து இதில் எத்திக்ஸ்லேயே கவர் ஆகும். உங்கள் எத்திக்ஸில் குப்தரில் அது கவர் ஆகும். அது வந்து கவர் பண்ணாமல் இருக்காங்க சார். அது ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள் சார், அது எத்திக்ஸில் இருக்கும், குப்தர் பற்றி இருக்கும், பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இந்த டெஸ்ட்டு இது முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம வந்துச்சு டெஸ்ட்டு 1ல் பாருங்கள். டெஸ்ட் என்ன ஒரு கொடுத்துருக்கா, சிந்து சமவெளி நாகரிகம் கொடுத்துருக்கான். மொத்தமாக இதில் எல்லாமே தெளிவாக கவர் பண்ணியிருக்காங்க, ஓகே? மொத்தம் 100 கொஷின். இந்த சிந்து சிறுநாகத்துலேருந்து முன்னே எப்படி இருந்தது, மொத்தம் நமக்கு ஹிஸ்ட்ரியில் எப்படி வேணால் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு இருந்துச்சு. இதுலேருந்து 2 கொஸ்டின் கன்ஃபார்ம் போட்டிருந்தாங்க. இப்போ மொத்தமாக ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சேர்த்து 5 கொஸ்டின் தான், ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் 5 கொஸ்டின் தானே அப்படின்னு தெளிவாக விட்டுறக்கூடாது. இதையும் படிக்கணும். ஏன் படிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு கொஸ்டின் கிட்டத்தட்ட 2000-3000 பேர் பக்கம் நம்ம கூட்டிகிட்டு போய் விடும். அதனால் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி தெளிவாக நம்மளும் படித்தே ஆகணும், ஓகேங்களா? இப்போது 15 டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சுது, ஓகேங்களா? மொத்தம் 15 டெஸ்ட்டு வித்து ஜெராக்ஸோட, ஓகேங்களா? தெளிவான ஜெராக்ஸோட இருக்குது. எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை, கொஞ்சம் தெளிவாக தான் இருக்குது, ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ் வேணுங்கிறவங்க விவிடிஎன்பிசி அகாடமி இருக்குங்களா, அந்த அகாடமியை கான்டெக்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? நல்லாயிருக்கு. இது வந்து நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட முடியாதவங்களுக்கு எங்கள் சார் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்ஸ் இந்த கொஸ்டின் பை பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து இவங்க விடுற கொஸ்டின்ஸில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எதுவும் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா? நீங்கள் ஒன்ஸ் வாங்கும்போது கொஞ்சம் என்னடா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவான கொஸ்டின்ஸும் ஆனால் நீங்கள் எந்த டைமில் கேட்டாலும் தெளிவான ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இதுக்கு வந்து இதோட லெட் வந்துச்சு, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருப்பாங்க டிஎன்பிசிக்கு. அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? டெஸ்ட்டு போட்டு பார்க்குறக்கும் படிக்கிறதுக்கும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானில்
ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸும் பட் ஸ்டடி டிப்ஸு அப்புறம் வந்து இப்போ ஒரு புக் ரிவ்யூஸு நமக்கு எல்லாமே நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலை மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.